நானாக எந்த காரியத்தையும் செய்யவில்லை. ராமனுடைய கருவியாக இருந்து அவனுடைய காரியத்தை தலைக்கட்ட கடவேன். ஒரு செயலை செய்யும் போது நான் செய்கிறேன் என்று இருமாப்பு இருக்கக்கூடாது. பகவான் எனக்குள் அந்தர்யாமியாக இருந்து என்னை இயக்குகிறார். பகவான் என்னை இயக்க நான் இயங்குகிறேனே தவிர இந்த செயல்களை செய்யக்கூடியது நான் என்று நான் நினைக்கவில்லைன்னு தெரிவிக்கிறார். நான் செய்ததால் தான் இது நிறைவேறியது என்று நினைத்தால் அதுதான் அரக்கர்களின் குணம். பகவானுடைய அனுகிரகத்தால் நிறைவேறியது, அவர் நடத்தி கொடுத்தார், நடத்தி வைத்தார்னு சொன்னால் அது தேவர்களுடைய குணம், நல்லவர்களுடைய குணம். ஹனுமான் வாயு குமாரன். அந்த வாயுவினுடைய வேகத்திலே ஆகாசத்தை தாண்டி லங்கையை அடைவதற்காக சென்றார். இதை அழகாக ஒரு பாடலிலே கூறுவதுண்டு. 5 1 பெற்றார், 5 1 தாவி, 5 1 ஆறாக, 6 காக்க ஏகி, 5 1 பெற்ற அனங்கையை கண்டு அயலான் ஊரில் 5 1 வைத்தார், அவர் நம்மை அழித்து காப்பார். 5 5 5ன்னு மறுபடியும் வருதே. எதை குறிக்கிறது என்றால் பஞ்சபூதங்களைத்தான் இங்கு குறிக்கிறது. 5 பூதங்கள், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று 5 பூதங்கள் உள்ளன. அந்த 5 பூதங்களிலே 1 பெற்றார். வாயுவினுடைய மகனாகத்தானே ஹனுமான் இருந்தார். 5 1 பெற்றார். வாயுபுத்திரனான ஹனுமான் 5 1 தாவி. அந்த 5 பூதங்களுக்குள் 1 ஜலம் என்பது. அந்த ஜலம்தானே கீழே சமுத்திரமாக உள்ளது. அந்த சமுத்திரத்தை தாண்டினார். எது மூலமாக? 5 1 ஆறாக, பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாசம். அந்த ஆகாச மார்க்கமாகத்தான் தான் தாவிச் சென்றார். எதற்காக சென்றார்? 6 காக்க ஏகி. தன்னுடைய உயிரான ராமன், அந்த ராமனுடைய உயிரான சீதை, இவர்களையெல்லாம் ரட்சிப்பதற்காக தாண்டினார். 5 1 பெற்ற அனங்கையை கண்டு லங்கையில் சென்று பூமாதேவியின் குமாரதியான சீதை, பூமியிலிருந்து தானே சீதை தோன்றினாள் ஜனகராஜனுடைய மகளாக. அப்ப 5 1 பெற்ற அனங்கை, பஞ்சபூதங்களில் ஒன்றான பிருத்திவி பூமி, அந்த பூமியின் பெண்ணான சீதையை கண்டு அயலான் ஊரில் 5 1 வைத்தார். பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பை லங்கை முழுவதும் வைத்து லங்கையை அழித்து மறுபடியும் ராமனிடத்தில் வந்து கொடுத்தார். சீதையை பற்றின செய்தியை சொன்னார். அவர் நம்மை அழித்து காப்பார், அவர்தான் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று இந்த பாடலிலே நாம் பிரார்த்திக்கிறோம்.